ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் விஸ்வாமித்திரர் வனத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் கூறிக்கொண்டு வருகிறார். அப்பொழுது தாட்டகையை பற்றியும் கூறுகிறார். அந்த தாட்டகையை தான் ஸ்ரீராமர் அழிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த தாடகை விஸ்வாமித்திரரின் யாகத்திற்கு மிகுந்த தொல்லைகளை கொடுத்து வருகிறார். இந்த தாட்டகையை பற்றி கூறும் பொழுது அவளுடைய மகனான மாரீச்சனும் சுபாகுவும் கூட விஸ்வாமித்திரரின் யாகத்திற்கு மிகுந்த தொல்லைகளை கொடுத்து வருகின்றனர். அவர்களையே ஸ்ரீராமர் கொல்ல வேண்டும். ஆனால் ஸ்ரீராமர் முதலில் இப்பொழுதுதான் யுத்தம் செய்கிறார். அவருக்கு இப்பொழுது 12 வயதாகிறது அல்லவா. இதுவரை அவர் வில் வித்தையை தனுர்வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் யார் மீதும் பிரயோகித்ததில்லை, யுத்தம் எதுவும் செய்ததில்லை. முதலில் இப்பொழுதுதான் வனத்திற்கு விஸ்வாமித்திரருடன் அவர் வருகிறார். வந்து பிறகு யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் முதலில் யுத்தம் செய்வதே பெண்ணாக இருக்கிறதே. பெண்களை கொல்லக்கூடாதல்லவா. பெண்களுக்கு உயர்ந்த இடத்தை அளிப்பவர் ஸ்ரீராமர். அதனால் அவருக்குள் ஒரு தயக்கம் இருந்தது. இதை அறிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் மேலும் தாட்டகையை பற்றி கூறுகிறார். இந்த தாட்டகையானவள் மிகவும் கொடூரமானவள். அவளை பெண் என்றே கருத முடியாது. ஏனென்றால் அவள் அகத்தியருக்கு எவ்வாறெல்லாம் தொல்லைகள் கொடுத்தாள் என்றால், அங்குள்ள மான்களையெல்லாம் பிடித்து உண்பது, அங்கு அவர்களுக்கு யாகம் செய்ய முடியாத அளவுக்கு நிறைய தொல்லைகளை அவள் கொடுத்து வந்தாள். அதனாலேயே கோபமுற்ற அகத்தியர் இவர்களுக்கு சாபமிட்டு இவர்கள் ராட்சசர்களாக மாறிவிடுவார்கள் என்று சாபம் கொடுத்து சென்று விட்டார். அத்தகையவள் மட்டுமல்ல, அந்த வனத்தின் வழியாக ஒரு கர்ப்பிணி பெண் வருகிறார் என்றால் அந்த கர்ப்பிணி பெண்ணை கொன்றுவிட்டு அவள் கருவில் இருக்கும் குழந்தையை கைவிட்டு அந்த குழந்தையை கருப்பையிலிருந்து அந்த குழந்தையை எடுத்து உண்பவள். அத்தகைய கொடுமையானவள். பெண்கள் பொதுவாக கருணை மிகுந்தவர்கள், இரக்க குணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருபொழுதும் இத்தகைய கொடுமையானவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த தாட்டகையோ கருவில் இருக்கும் குழந்தையையும் எடுத்து உண்ணக்கூடிய அளவுக்கு கொடூரமானவள். இவளை பெண் என்று நீ நினைக்க வேண்டாம் என்று ஸ்ரீராமரிடம் விஸ்வாமித்திரர் கூறுகிறார். அப்பொழுது ஸ்ரீராமர் கேட்கிறார், இது போன்று முன்காலத்திலும் பெண்களை யாராவது கொன்றிருக்கிறார்களா என்று கேட்கிறார். அதற்கு விஸ்வாமித்திரர் கூறுகிறார், விரோச்சனா என்பவனின் மகளான மந்த்ரா. இந்த மந்த்ரா அந்த கூனி அல்ல, இவள் விரோச்சனின் மகள். இந்த மந்த்ரா மனிதர்களை அனைவரையும் கொல்ல வேண்டும், அவர்களை அழித்துவிட வேண்டும், மனிதர்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வந்தாள். அதனால் இந்திரன் அவளை கொன்று விடுகிறான். இந்திரனும் ஒரு பெண்ணான மந்த்ரா என்பவளை கொன்றிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சுக்ராச்சாரியாரின் தாயானவள் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு இந்திரனை அழித்து தான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று எண்ணத்துடன் செயல்படுகிறாள். அப்பொழுது கடவுளே அவளை அழித்து விடுகிறார்கள். அதனால் இதற்கு முற்காலத்திலும் கொடூரங்கள் செய்கின்ற பெண்களை, தவறு செய்கிற பெண்களை கடவுளை அழித்திருக்கிறார் என்று விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமரிடம் கூறுகிறார். ஸ்ரீராமரும் தாட்டகையை அழிப்பதற்கு ரெடியாகிறார். தாட்டகையை அழித்தது போல் நமக்குள் இருக்கும் கஷ்டங்களையும் ஸ்ரீராமர் அழித்து நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.